ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஹெச்பியா இருக்கலாம், இல்லை இடான் இருக்கலாம், இல்லை பாரத் இருக்கலாம். நீங்கள் எந்த கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆகஸ்ட் 16க்குள்ளே நீங்கள் உங்களோட இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் அடுத்த காலங்களில் உங்களுடைய கேஸ் வந்து புக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ண தவறிட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது புக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, உங்கள் சப்சிடியில் உங்களுக்கு வந்து வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்க எந்த கம்பெனி கேஸ் வச்சிருந்தாலும் பரவால்ல. அந்த ஆப் மூலியமாவே நம்ம ஏஜென்சிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வீட்ல இருந்தே ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தா போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தா போதும். நம்ம வீட்ல இருந்தே இகேஒய்சி பண்ணிடலாம். ஸோ அந்த இகேஒய்சி எப்படி நம்ம ஃபோன்லயே பண்றது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு போறதுக்கு நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் வீடியோ நோட்டிஃபிகேஷனே வந்துரும். நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ரெஃபரன்ஸா நான் காட்டுறேன். சேம் அதேமாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கங்க. ஃபஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் வச்சிருந்தாலும் பரவால்ல. ஹெச்பியா இருந்தாலும் பரவால்ல, இடான் இருந்தாலும் பரவால்ல, பாரத் இருந்தாலும் பரவால்ல. இடான் கேஸ் வச்சிருந்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் 1 இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, பாரத் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா, ஹெலோ பிபிசிஎல் ஃபார் பிசினஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க. இந்த 3ல நீங்க எந்த கம்பெனி கேஸ் வச்சிருக்கீங்களோ, அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் வச்சிருக்கேன். நான் வந்து அத வந்து ஓப்பன் பண்றேன். ஃபோன் நம்பர் கீழ வந்து பாஸ்வேர்டு. அது ஒண்ணும் இல்ல, பாஸ்வேர்டு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க மறந்து போயிருக்கலாம். இல்ல பாஸ்வேர்டோ கிரியேட் பண்ணாம இருக்கலாம். கீழ பார்த்தீங்களா, ஃபர்கெட் குடுத்தீங்கன்னா, ஃபர்கெட்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் குடுத்த உடனே ஓடிபி குடுங்க. ஓடிபி குடுத்த உடனே உங்கள திரும்ப நியூ பாஸ்வேர்டு ஓடிபி வரும். ஓடிபி வந்து இதில மேல மென்ஷன் பண்றேங்க. சாரி, மேல டைப் பண்றேங்க. கீழ பார்த்தா நியூ பாஸ்வேர்டு. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, ஓகே ஆயிடும். பேக் வந்துட்டு திரும்ப நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா உள்ள போன உடனே சேம் இதே மாரி தான் இருக்கும். கீழ பார்த்தீங்களா, இடான் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ற உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு 4, 5 ஆப்ஷன் காட்டும். இதில பார்த்தீங்களா, 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இகேஒய்சின்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. அந்த இகேஒய்சிய கிளிக் பண்ணிட்ட உடனே இங்க பாருங்க, ஆல்ரெடி உங்களுடைய இகேஒய்சி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இகேஒய்சி. அப்படி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆவலன்னா, ஆதார் ஃபேஸ் ஐடி டைரக்ட்டா நீங்க அந்த இகேஒய்சி நீங்க கிளிக் பண்ண உடனே ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இது பார்த்தீங்களா, ஆதார் ஃபேஸ் ஐடின்னு ஒரு ஆப். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதில இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் வந்து ஒரு ஃபேஸ் மாரி ரவுண்டா வரும். அந்த ஆப்குள்ள ஓப்பன் பண்ணிட்ட உடனே உங்களோட ஃபேஸ் கரெக்ட்டா காட்டுங்க. ஃபேஸ் அது அக்செப்ட் பண்ணிக்கும். அது அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆயிட்டு ஓகே ஆயிடும். ஓகே ஆயிட்ட உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாரி வந்துரும். இகேஒய்சி கம்ப்ளீட்டட் யுவர் கன்ஃபர்மேஷன் யுவர் சப்மிட்டட் வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2டே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஏன் நான் ஒரு ரெஃபரன்ஸா சொல்றேன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன். அதனால இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு நான் வந்து மேக் பண்ணி காட்டுறேன். சேம் இதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வந்து இகேஒய்சி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கோசரம் நம்ம வந்து ஏஜென்சிக்கு வந்து போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஜஸ்ட் நம்மள ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தாவே போதும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி கேஸ் வச்சிருந்தாலும் சரிதான், இடான் கேஸ் வச்சிருந்தாலும் சரிதான், பாரத் கேஸ் வச்சிருந்தாலும் சரிதான். சேம் இதே ப்ராசஸ் தான் வந்து அந்த ஆப்லாம் இருக்கும். மறக்காம ஆகஸ்ட் 16க்குள்ள எல்லாரும் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.